ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவனெல்லாம் திருத்தவே முடியாது. இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத ஒருத்த எங்க குடும்பத்துல வந்து எப்படிதான் பிறந்தானோ. அருள்மிகு மணிமங்கலம் மாரியம்மன் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் ஒரு செய்தி சொல்லிக்கிறோம். இப்ப முக்கொம்பு நம்ம ஊரு எல்லைக்குள்ள வந்துருச்சு. இனி ஒவ்வொரு தெருவா வரும். இன்னும் கொஞ்ச நேரத்துல மேல தெருவுக்குள்ள வரப்போகுது. அந்த தெருக்காரங்க எல்லாம் முக்கொம்பத்துக்கு பூஜை பண்ணி சாமி கிட்ட விபூதி வாங்கி அம்மனின் ஆசீர்வாதத்தையும் அருளையும் பெற்றுக்கொள்ளும்படி கோவில் கமிட்டி சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஓம் சக்தி மகாசக்தி, ஓம் சக்தி மகாசக்தி, ஓம் சக்தி மகாசக்தி, ஓம் சக்தி மகாசக்தி, ஓம் சக்தி மகாசக்தி. மைக்ல சொன்னது கேட்டுச்சா? முக்கம்பம் ஊருக்குள்ள வந்துருச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம்? காட்டுப்பாதையை கடந்து ஊருக்குள்ள நுழைஞ்சு வந்துகிட்டு இருக்கான் அந்த சிதம்பரம் பேரன். ஊருக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி அவன் காலை தட்டி விட்டு அவனை முக்கம்பத்தோட தலை குப்புற விழ வைக்கிறேன்னு சொன்ன. இப்ப என்னடான்னா அவன் ஊருக்குள்ளே வந்துட்டான்னு மைக்ல சொல்றாங்க. கேட்டல்ல? இப்ப என்ன உன் ஆளுங்க அங்க உட்கார்ந்துகிட்டு பேன் பாத்துக்கிட்டு இருக்காங்களா, இல்ல பல்லாங்குழி விளையாடிக்கிட்டு இருக்காங்களா? எங்கடா இருக்கீங்க? அண்ணே, நீங்க சொன்னீங்கன்னு அவன் காலுக்குள்ள காலை விட்டானே. என் காலை ஏறி மிதிச்சு காலை உடைச்சிட்டானே. என் காலையும் குமார் காலையும் உடைச்சிட்டானே. தச்சி போனவை என்ன அவனுங்க தானே போன்ல வழக்கம் போல. இதுவும் சொதப்பிக்கிச்சா? அது ஒண்ணு இல்லடாமா, அவன் மேல சாமி இறங்கினால நம்மளுகளும் ஊடால காலை விட்டுருக்கானுங்க. அதையும் மீறி ஏறி மிதிச்சுட்டு அவங்க காலை உடைச்சிட்டு கம்பத்தை தூக்கிட்டு ஊருக்குள்ள வந்துட்டானாமா. அந்த கதிரு 2 நாளா பச்சை தண்ணி பல்லுல படாம முக்கம்பத்தை தூக்கிட்டு வரான். அவன் உடம்புல இருக்கிற நீர் சத்தெல்லாம் வேர்த்து தண்ணியா வடிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட அரை தெம்பு கால் தெம்போடு தான் அவன் வருவான். அவன் காலை தட்டி முக்கம்பத்தை தட்டி விட்டு கீழே விழ வைக்க முடியல. இதுல அவன் மேல சாமி வந்துச்சு பூதம் வந்துச்சுன்னு கதை வேற. நம்ம பசங்க பொய் சொல்ல மாட்டானுங்கம்மா. மிதிச்சதுல கால் உடைஞ்சதுனால அவனுங்களால எந்திரிச்சு கூட நிக்க முடியலம்மா. அதான் அந்த அளவுக்கு சொத்தையான வெத்து பசங்களை அனுப்பி விட்டுருக்க நீ. அவன் ஏறி மிதிச்சுட்டு தானே வருவான். மேல தெருவை தாண்டி அடுத்ததா நடுத்தெருவுக்குள்ள முக்கம்பம் வந்துட்டு இருக்கு.
அந்த தெருவுல இருக்கிறவங்க முக்கம்பத்துக்கு பூஜை பண்ணி சாமிக்கு பூஜை பண்ணி விபூதி வாங்குறதுக்கு தயாரா இருக்க. அடுத்து கீழே தெருன்னு அடுத்தடுத்து ஒவ்வொரு தெருவா வந்து கடைசியா முக்கம்பம் கோவிலுக்கு போய் சேரும். ஏய் திரும்பக்கா. ஏய் தள்ளுடி. இங்க பாருங்க, உங்களுக்குலாம் ஆளாளுக்கு தனியா சொல்லிட்டு இருக்க முடியாது. உங்க விளையாட்டுத்தனத்தெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு மூட்டை கட்டி வைங்க. முக்கொம்பு எடுத்துட்டு வரும்போது அது நம்ம கதிர் இல்ல, சாமி. அதுகிட்ட நீங்க எல்லாரும் கொஞ்சம் பயபக்தியோட நடந்துக்கோங்க. அது கால்ல விழுந்து உங்களுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை அமையணும், இப்ப நம்ம வீட்டுல நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரணும்னு வேண்டிக்கோங்க. புரிஞ்சுதா? இதெல்லாம் எடுத்து ஒரு பறவை விட்டுடி. விரிக்கும் அதன் சிறகை. போயா, அவ்வளவுதான் உனக்கு. இது உனக்கு தான். ஏய் எடுங்கடி எல்லாத்தையும். வாய் குழப்பா போச்சுல உனக்கு. எடு.